இன்றைக்கி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இவ்வளோ மோசமாக இல்லைங்க. வேணா யூபிலையும் இந்த பீகாரில் கொஞ்சம் இருக்கலாமே தவிர அண்டை மாநிலம் கேரளாவில் இல்லை, கர்நாடகத்தில் இவ்வளோ இல்லை மற்ற மாநிலங்களில் கிடையாது. மொத்தமாக இங்கே என்னென்னா அரசியல்வாதிகள், இன்னும் சொல்லப்போனால் திமுக அண்ணா திமுகவினுடைய அந்த மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் மிகப்பெரிய பொறுப்புக்கு வர்ற போது அவர்கள் பிறந்த ஊர், அவர்களுடைய உற்றார் ஊர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்கள் தான் அரசியல் பலத்தோடு இதை நம்ம தப்பிச்சுக்கலாம், நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கிறது என்று அவர்கள் செய்கிறார்கள். முதல்ல திமுக அண்ணா திமுகவும் அவங்க சென்சிடைஸ் பண்ணணும். அவங்களுடைய கொள்கைகள் என்ன, சாதி ஒழிக்கிறதுக்கு தானே அவங்களுடைய கொள்கைகளை பரப்புனாங்க. சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தான் தங்கப்பதக்கம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த இரண்டு கட்சிகளும் முதல்ல தங்களுடைய கிளை செயலாளர்களிருந்து ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் வரையிலும் கம்ப்ளீட்டாக அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டிருக்கும் முதல் நடவடிக்கை எடுக்கணுங்க. இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அதிமுக திமுகவுக்கு மாற்றாக உங்கள் கொள்கையை ஏற்றுக்கலாட்டியும் மாற்றாக நீங்கள், அதாவது ஒரு தேர்தல் அப்படிங்கிறது அது பல்வேறு விஷயங்களை வைத்து உள்ளடக்கிய விஷயங்க. இது இது சமூக சிக்கல். முதல்ல தமிழ்நாட்டில் 1960களில் இவங்க திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வர போது இவங்க பண்ண கொள்கை விளக்கங்களே பிரச்சாரங்களே கலப்பு திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் என்று ஊர்தோறும் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் நடைமுறையில் அவர்கள் அந்த கொள்கை கம்ப்ளீட்டாக அதிலிருந்து எங்கேயோ தூரம் விலகி போயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கைகள் தான் இப்பொழுது கொலை செய்யப்படுகிறதாக தான் நான் கருதுகிறேன். இல்லை, அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அவர்களை ஆதரித்து வெற்றி பெற வைக்க போகிறீங்க? இல்லை, அது நம்ம அப்புறம் பேசுவோங்க. நாங்கள் அவங்கள ஆதரிக்கிறோமா எதை ஆதரிக்கிறோங்க அப்புறம் சொல்லுவோம். நாங்கள் சமத்துவத்தை தான் நாங்கள் ஆதரிப்போம், சகோதரத்துவத்தும் ஆதரிப்போம், ஜனநாயகத்தை நாங்கள் ஆதரிப்போம். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி எதுவும் மாற்றங்கள் இல்லை. இதெல்லாம் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி ரெண்டு முக்கியமான விஷயங்க. இப்பொழுது காலையில் கவின் படுகொலை மற்றும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது ஆர்ப்பாட்டம். இது தொடர்ச்சி அப்படியே கள் மது போதையிலிருந்து விடுதலை மாநாடு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது அங்கே சண்முக ஹாலில். தயவுது அதுக்கும் வாங்க. அதுக்கு பிறகு எங்களுடைய கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை யாரும் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லைங்க, நாங்கள் இப்போ அதுக்காக வரலைங்க. இப்போ தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட தென் தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தி இன்றைக்கி ஒரு பேப்பரையும் கூட வந்திருக்குதுங்க. கடந்த 6 வருஷத்தில் திருநெல்வேலி அந்த மாவட்டத்துக்கு மட்டும் 634 வயலேஷன்ஸ் அன்டச்சபிலிட்டி நடந்திருக்குதுங்க. ஸோ அதிகமாக தென் தமிழகத்தை வச்சு வச்சு பண்ணுறாங்க. அங்கே அந்த வன்முறை கலாச்சாரம், அருவாள் கலாச்சாரம் இதெல்லாம் அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்குது. இதுக்காக தனியாக ஒரு படையை கொண்டு நிறுத்தணும், தனி கவனம் மாநில அரசு செலுத்தணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.